is projected at 6.5%. We continue with our earlier forecast with Q1 at 6.5, Q2 at 6.7, Q3 at 6.6, and Q4 at 6.3%. The risks are evenly balanced. I will now move to inflation. CPI headline inflation continued its declining trajectory in both March and April. The headline inflation moderated to a nearly 6-year low, in fact 69 months to be precise, to 3.2% in April 2025. This was led mainly by food inflation, which recorded the 6th consecutive monthly decline. Fuel group, which had been earlier witnessing deflationary conditions, there was a reversal of the deflationary conditions, and it has recorded positive inflation prints in the last 2 months of March and April. This is partly because of the hike in LPG prices. Core inflation remained largely steady and contained during March and April, and this is despite the increase in gold prices, which exerted an upward pressure. The outlook for inflation provides towards benign prices across major constituents. The record wheat production and higher production of key pulses in the Rabi crop season should ensure adequate supply of. அண்மை செய்தி, ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். ஜீவபாரதி வணக்கம். தற்பொழுது ரெப்போ வட்டி விகிதம் இந்த ஆண்டில் மட்டும் 3வது முறையாக தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்கள். ரெப்போ வங்கியினுடைய அந்த வட்டி விகிதமானது 0.5% வந்து குறைக்கப்படுவதாக தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த அடுத்த கட்ட நகர்வாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இந்த நிதியாண்டில் கடந்த ஏப்ரல் மாத காலகட்டத்தில் 6.7% இருந்த அந்த ரெப்போ வட்டி விகிதமானது 6.5% வந்து குறைக்கப்பட்டிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார வளர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக இந்த குறைப்பானது வந்து நடத்தப்பட்டதாக அன்றைய காலகட்டங்களில் குறிப்பிடப்பட்ட நிலையில தற்போது 3வது முறையாக மீண்டும் இந்த ரெப்போ வட்டி விகிதமானது வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. 0.5% குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பயனடையக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது வங்கிகள் மக்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வட்டி விகிதத்தில் வந்து கடனை வந்து வழங்குவார்கள். இந்த ரெப்போ வட்டியினுடைய அந்த விகிதம் குறைக்கப்படுவதன் காரணமாக அந்த வட்டி விகிதமானது வந்து குறைவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே வந்து கடன் பெற்று இஎம்ஐ செலுத்தி வரக்கூடிய மக்களுக்கு வந்து இன்னுமே வந்து அந்த இஎம்ஐ வந்து குறையக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு கடன்களை வந்து தொடர்ச்சியாக மக்கள் வாங்கிட்டு வருவாங்க. வீட்டு கடன், அதே போல நிலம் சார்ந்த கடன், அதே போல கார்கள் சார்ந்த கடன் எல்லாமே வாங்கும்போது அவர்களுக்கான அந்த வட்டி விகிதமானது வந்து குறைவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அதிகப்படியான ஒரு உதவியாக இருக்கும் என்பது அப்படிங்கிறது தான் பொருளாதார நிபுணர்களுடைய மிக முக்கியமான கருத்தா இருக்கிறது. கடந்த முறை அந்த ரெப்போ வட்டி விகிதம் குறைந்த போது ட்ரம்பினுடைய அந்த பொருளாதாரம் சார்ந்த முன்னெடுப்புகள் எல்லாத்துக்கும் அதன் தொடர்ச்சியாக இந்தியா வந்து இந்த வட்டி விகிதத்தை குறைத்ததாக பார்க்கப்பட்டுச்சு. மீண்டும் 0.5% தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தாக்கமானது வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் வந்து எதிரொலிக்கும். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.